ಭೂತನಾಥ ಸದಾನಂದ ಸರ್ವಭೂತ ದಯಾಬರ ರಕ್ಷ ರಕ್ಷ ಮಹಾಭಾ ಶಾಸ್ತ್ರೀಯ ದಿವ್யம் நமோ நம சுவாமியே சரணமையப்பா. சிவபரம்பொருளின் பேரருட்கரனை முன்னின்று உணர்த்தும் பொருட்டு அகில உலகிற்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய அன்னை மீனாட்சி சோமசுந்தரேஸ்வர சுவாமியின் அருட்கரணையினாலும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான ஸ்ரீ சுந்தர சாஸ்தாவனது பேரருட்கரணையினாலும் மெய்யடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனது சிறந்தாழ்ந்த பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஸ்டாகிராமில் முதல்ல இந்த சுந்தர சாஸ்தா கோவிலை பற்றி வீடியோவாக இதுதான் முதல்வராக வருது. கோவிலை பற்றின ஒரு விஷயங்களை நான் அடியன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் 2022 திருப்பணி துவக்கமாகி 2023 தான் திருப்பணி ஓரளவுக்கு முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம், திருப்பணிகளை செய்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் திருப்பணி போய்கிட்டு தான் இருக்குது. திருப்பணி முழுமை அடையலை, போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு இப்போது என்ன தேவை அப்படிங்கிறத தகவல் கொடுக்குறோம். ஒரு கருத்தை பரிமாறிக்கிறோம். எல்லா இடத்துல இப்போ முந்தி எடுத்துக்கிட்டோம்னா ஐயப்பன் கோவில் அப்படின்னா சபரிமலை மட்டும்தான் தெரியும். சபரிமலைக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறது எருமேலி தெரியும், அச்சங்கோவில் தெரியும், ஆரியங்காவல் தெரியும், குளத்துப்புல தெரியும். ஆனால் பெரும்பாலான பக்த ஜனங்கள் சபரிமலையை மட்டும்தான் தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருப்போம், எல்லாரும் சுவாமி பிரம்மச்சாரி. நம்ம பாஷையில் பாமரனாக சொல்லணும்னா சாதாரணமாக சொல்ல சுவாமி கன்னிச்சாமி, பெண்களை அவருக்கு பிடிக்காது, அதனால் இப்படி தான் இருக்கணும். தயவுசெய்து அப்படிப்பட்ட கருத்தெல்லாம் உங்கள் மனசில் இருந்தால் அதெல்லாம் மறந்துடுங்க. சபரிமலை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் சுவாமி தவம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கார். சரியா? சபரிமலையை பற்றி இன்னைக்கு ஏகபோகமான நிறைய குருமார்கள், நிறைய தகவல்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்பவே சந்தோஷம். அப்படிலாம் இருக்கிறப்ப நாம் ஏன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட நம்மளுக்கு அருகாமையில் கோவில் கட்டிக்கணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு சில விஷயங்கள் பகவானை போய் பார்க்கணும், நினச்ச உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும், மேலும் அந்த வைபவங்களை